ஹாய் ஸ்டூடெண்ட், எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களாம்மா? எல்லோரும் வீட்டில் பத்திரமா இருங்கம்மா. நம்ம இப்போ ஹிந்தி படிக்க போகிறோம். செகண்ட் லெசன் பார்ப்போமாம்மா. செகண்ட் லெசன் பாருங்கம்மா. லெசனு பேர் பாருங்கள், என்னது? சோனு और மோனு. சோனு और மோனுனா என்ன அர்த்தமா? சோனுனா எலி, மோனுனா பூனைமா. இது சோனு மோனு வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் லைன் பாருங்கள். सोनू नामक एक चूहा अपने गांव में निश्चिंत जीवन बिता रहा था. अपना என்ன அர்த்தமா? சோனு நாமக்னா சோனு எலின்னு சொன்னோம்னா அந்த எலி வந்து அந்த எலியோட பேர் வந்து சோனு. அது வந்து அந்த ஊரில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துச்சு. उसे खाने पीने की चीज़ों की कुछ भी कमी न थी. அப்படின்னா என்ன அர்த்தமா? அதுக்கு खाने पीने சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எந்த குறையும் அதுக்கு கிடையாதுமா. வக் சுகி ஜீவன் பிதா ரஹாத்தா, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வந்துச்சு. செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. ஏக் தின் உஸ்கே ஷஹரி மித்ர மோனு உஸ்ஸே மில்னே ஆயா. ஏக் தின்னா ஒரு நாளைக்கு, உஸ்கே ஷஹரி மித்ரனா அதோடைய ரொம்ப பழைய ஃப்ரெண்டு, மித்ரனா ஃப்ரெண்டுமா. மோனு இந்த பூனை வந்து அந்த எலியை வந்து பார்க்க வந்துச்சு. जब मोनू ने सोनू के सादा जीवन को देखा तो बहुत दुखी हुआ और बोला, सोनू तू भी मेरे साथ चल. अपने अर्थमा जब मोनू ने सोनू के सादा, अपने अर्थमा இந்த எலி வந்து அந்த ஊரில் வாழ்ந்து வந்துற வாழ்க்கையை இந்த பூனை பார்த்து சொன்னிச்சான். என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க? सोनू तू भी मेरे साथ शहर चल. நீ எங்கள் ஊருக்கு வந்து பாரு. मुझे देखो என்ன பாரு. मैं कैसे अमीर बन गया. मैं कैसे अमीरना நான் எவ்வளவு வசதியாட்டு இருக்கேன் பாரு. वहाँ का जीवन ही कुछ और है. அந்த ஊருடைய வாழ்க்கை வேறு மாதிரி. தேர்ட் பர்ரா பாருங்க. जब मोनू ने सोनू को कई बार बुलाया. அந்த பூனை வந்து எலியை ரொம்ப தடவை கூப்பிட்டுச்சு. तो सोनू भी उसके साथ शहर चल पड़ा. அந்த எலி வந்து அந்த பூனை கூட போகிறதுக்கு கிளம்பிடுச்சு. दोनों शहर गए. ரெண்டு பேரும் ஷஹர்னா என்னதுமா? சிட்டி. அந்த ஊருக்கு போகிறாங்க. वहाँ मोनू का बिल एक बहुत बड़े मकान में था. அதோடைய துவாரம் வந்து பெரிய வீட்டில் இருந்துச்சு. பெரிய மக்கான், படைய மக்கான்னா பகுத் படே மக்கான் மே தா. அது ஒரு பெரிய வீட்டில் ஒரு ஹோலில் இருந்துச்சு. உசி மக்கான் மே ஏக் குத்தா और एक बिल्ली भी रहते थे. அந்த வீட்டில் ஒரு நாயும் ஒரு பூனையும் இருந்துச்சு. सोनू ने बिल में जाकर थोड़ी देर आराम किया. சோனு வந்து அந்த ஹோலில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துச்சு. ஆராம்னா ரெஸ்ட் எடுத்துச்சு. फिर आहार की ढूंढ में बिल से बाहर आया. ஆஹார்னா சாப்பாடுமா. சாப்பாடு சாப்பிட வேணும்ல. அந்த டூண்டுனா தேடிக்கிட்டு வெளியே போய் பாகர்னா வெளியே போய் எடுக்க போச்சான். बाहर आते ही बिल्ली उस पर चपटने लगी. அந்த ஹோல்லேருந்து வெளியே வந்த உடனே, அந்த பாகர் வெளியே வந்த உடனே இந்த பூனை, அந்த பில்லினா பூனை, இந்த பூனை வந்து அந்த எலியை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உஸ்கி ஜான் खतरे में थी. அதோடைய உயிர் ஆபத்தில் இருந்துச்சு. फिर बिल्ली से अपनी जान बचाते हुए सोनू चुपके से दूसरी ओर चला तो उधर कुत्ता उसे देखकर जोर से भौंकने लगा. அந்த फिर बिल्ली से अपनीனா கொஞ்சம் தூரம் தள்ளி பச்சாத்தே அந்த உயிரை காப்பாற்றிக்கிட்டே ஓடி போய் दूसरी और வேறு இடத்துக்கு போய் குத்தான நாய் வந்து அதை பார்த்து भौंकने लगाना குலைச்சிச்சு. फिर से भागा वह बिल में ही आ पहुँचा. மறுபடி திரும்பியும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துடுச்சான். उसे पूरा दिन भूखा ही रहना पड़ा. அந்த நாள் பூரா பூக்கானா பசியோடு இருந்துச்சான். அதுக்கப்புறம் பாருங்கம்மா. शाम को जब मोनू घर वापस आया तो तुरंत सोनू ने कहा, देखो भाई, यहाँ शहर का जीवन तो बहुत कठिन है. இந்த எலி வந்து அந்த பூனைகிட்ட சொல்லிச்சான்,
என்ன இந்த இந்த ஊர் உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அது சொன்னிச்சான், देखो भाई यहाँ शहर का जीवन तो बहुत कठिन है. இந்த நகரத்தோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. एक ही दिन में शहर के जीवन के बारे में मैंने खूब जान लिया. ஒரே ஒரு நாளில் இந்த நகரத்தை அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். खूबனா அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். मेरे गांव में जो कुछ भी रूखा सूखा मिलता है. என்னுடைய ஊரில் ஏதோ காஞ்சது என்னமோ சாப்பாடு எனக்கு எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும். वही मेरे लिए बेहतर है. அதுவே எனக்கு போதும். मेरा गांव ही मेरे लिए स्वर्ग है. என்னுடைய ஊரே எனக்கு சொர்க்க மாதிரி. फिर से मैं अपनी गांव में ही राह लेता हूँ. திரும்ப என் ஊருக்கே நான் என் வழியை பார்த்து நான் போகிறேன். ऐसा कहकर सोनू अपने गांव की और चल पड़ा. இந்த இதை சொல்லிவிட்டு ஊருக்கு திரும்ப போயிட்டான். நித்தின்னா என்னதுமா மாரல். जो कुछ भी हमारे पास है उससे संतुष्ट जीवन बिताना चाहिए. எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும். झोपड़ी में रहकर महल से नाता नहीं जोड़ना चाहिए. அப்படின்னா குடிசை வீட்டில் இருந்துட்டு மாளிகைக்கு இருக்க ஆசைப்படக்கூடாது. இதாம்மா மாரல். லெசனை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கம்மா. सोनू नामक एक चूहा अपने गांव में निश्चिंत जीवन बिता रहा था. उसे खाने पीने की चीज़ों की कुछ भी कमी न थी. वह सुखी जीवन बिता रहा था. एक दिन उसके शहरी मित्र मोनू उससे मिलने आया. जब मोनू ने सोनू के सादा जीवन को देखा तो बहुत दुखी हुआ और बोला, सोनू तू भी मेरे साथ शहर चल. मुझे देखो मैं कैसे अमीर बन गया हूँ. वहाँ का जीवन ही कुछ और है. जब मोनू ने सोनू को कई बार बुलाया तो सोनू भी उसके साथ शहर चल पड़ा. दोनों शहर गए. वहाँ मोनू का बिल एक बहुत बड़े मकान में था. उसी मकान में एक कुत्ता और एक बिल्ली भी रहते थे. सोनू ने बिल में जाकर थोड़ी देर आराम किया. फिर आहार की ढूंढ में बिल से बाहर आया. बाहर आते ही बिल्ली उस पर झपटने लगी. उसकी जान खतरे में थी. फिर बिल्ली से अपनी जान बचाते हुए सोनू चुपके से दूसरी ओर चला तो उधर कुत्ता उसे देखकर जोर से भौंकने लगा. फिर से भागा वह बिल में ही आ पहुंचा. उसे पूरा दिन भूखा ही रहना पड़ा. शाम को जब मोनू घर वापस आया तो तुरंत सोनू ने कहा, देखो भाई यहाँ शहर का जीवन तो बहुत कठिन है. एक ही दिन में शहर के जीवन के बारे में मैंने खूब जान लिया. मेरे गांव में जो कुछ भी रूखा सूखा मिलता है वही मेरे लिए बेहतर है. मेरा गांव ही मेरे लिए स्वर्ग है. फिर से मैं अपनी गांव की राह लेता हूँ. ऐसा कहकर सोनू अपनी गांव की ओर चल पड़ा. नीति. जो कुछ भी हमारे पास है उससे संतुष्ट जीवन बिताना चाहिए. झोपड़ी में रहकर महल से नाता नहीं जोड़ना चाहिए. ரோம் லெட்டர் 1 பாருங்கம்மா. சப்தார்த்தம் என்ன மீனிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அமீர்னா என்னதுமா ரிச். அமீர்னா பணக்காரங்க. பணக்காரங்களை தான் ரிச் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பாருங்க ஜான் லைஃப். ஜான்னா என்னம்மா உயிர். அதுக்கு லைஃப் LIFE லைஃப். தேர்ட் ஒன் வருங்க பூக்கான்னா என்னது ஹங்கிரினா பசியோடு இருக்கும்ல அதுதான் ஹங்கிரி. ஃபோர்த் ஒன் பாருங்க மக்கான் என்னம்மா ஹவுஸ்னா என்னது வீடு. ஃபிஃப்த் ஒன் பாருங்க ஜோப்படினா என்னது குடிசை. ஹட் அது இங்கிலீஷில் சொல்லுவோம் HUT ஹட். அமீர் ரிச். ஜான் லைஃப். பூக்கா ஹங்கிரி. மக்கான் ஹவுஸ். ஜோப்படி ஹட். ரோம் லெட்டர் 2 பாருங்கள். உல்டே ஆப்போசிட் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் தின் ராத். தின் என்னம்மா பகல். ராத்னா இரவு. செகண்ட் ஒன் பாருங்கள் பகுத். அதுக்கு ஆப்போசிட் என்னம்மா கம். பகுத்னா நிறைய. கம்னா கொஞ்சமாக. தேர்ட் ஒன் பாருங்கள் காவ். ஆப்போசிட் பாருங்கள் ஷஹர். காவ்னா ஊர். நகரம். இது ஷஹர்னா நகரம்.
ஃபோர்த் ஒன் பாருங்கள் அந்தர். ஆப்போசிட் பாருங்கள் பாகர். அந்தர்னா உள்ளே, பாகர்னா வெளியே. திரும்ப பாருங்கம்மா தின் ராத், பகுத் கம், गाँव शहर अंदर बाहर. ரோம் லெட்டர் 3 பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து ஆண்பால் பெண்பால். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் चूहा चूहिया. செகண்ட் ஒன்று பாருங்கள் बिल्ला बिल्ली, कुत्ता कुत्तियाँ. चूहाना ஆண் चूहा, இது வந்து பெண் चूहाமா. बिल्ली அதே மாதிரி தான், குத்தாவும் அதே மாதிரி தான். ஃபோர்த் ஒன் பாருங்கள் வச்சன். வச்சன்னா என்னமா சிங்குலர் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் चूहा चूहे, कुत्ता कुत्ते, गाँव गाँव. गाँवக்கு गाँव மட்டும்தாம்மா வரும், அப்படியே போட்டுற வேண்டியதான். ரோம் லெட்டர் 5 வக் சுகி ஜீவன் பிதா ரஹாத்தா. வக் சுகி ஜீவனா சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வந்துச்சு. செகண்ட் ஒன் பாருங்கம்மா உசே பூரா தின் பூக்கா ஹி ரேனா படா. அப்படின்னா என்னம்மா உசே பூரா தின்னா அது ஒரு நாள் முழுசும் சாப்பிடாம பூக்கான பசியோடு இருந்துச்சு. தேர்ட் ஒன் பாருங்க மேரா காவ் ஹி மேரே லியே ஸ்வர்க் ஹை. என்னுடைய ஊர் எனக்கு சொர்க்க மாதிரி. ஃபஸ்ட்லேருந்து பாருங்கம்மா, திரும்ப பாருங்கம்மா, ஃபஸ்ட்லேருந்து படிக்க பாருங்கள். வக் சுகி ஜீவன் பிதா ரஹாத்தா. செகண்ட் பாருங்கள் உசே பூரா தின் பூக்கா ஹி रहना पड़ा. தேர்ட் ஒன் பாருங்கள் மேரா गाँव ही मेरे लिए स्वर्ग है. ரோம் லெட்டர் 6 பாருங்கம்மா. உத்தரதோனா क्वेश्चन आंसर பாருங்கம்மா. फर्स्ट ஒன் பாருங்கள் सोनू कहाँ और कैसे जीवन बिता रहा था. அப்படின்னா என்ன அர்த்தமா சோனு கஹா எங்கே, அவர் எப்படி எந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்துச்சு. सोनू अपने गाँव में निश्चिंत जीवन बिता रहा था. சோனு அந்த ஊர்லேயே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துச்சு. திரும்ப பாருங்கம்மா सोनू कहाँ से और कैसा जीवन बिता रहा था. सोनू अपने गाँव में निश्चिंत जीवन बिता रहा था. सेकंड वन பாருங்கம்மா मोनू शहर में कहाँ रहता था. मोनू ஊரில் எங்கே இருந்து வந்துச்சு. मोनू शहर में एक बहुत बड़े मकान में रहता था. मोनू அந்த ஊரில் ஷஹர்னா என்னம்மா நகரத்தில் ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்து வந்துச்சு. தேர்ட் क्वेश्चन பாருங்கம்மா उस मकान में और क्या क्या रहते थे. அப்படின்னா என்னம்மா அந்த வீட்டில் வேறு என்னென்னலாம் இருந்துச்சு. उस मकान में एक कुत्ता और बिल्ली भी रहते थे. அந்த வீட்டில் एक कुत्ता ஒரு நாய் और बिल्ली भी रहते थे ஒரு நாய் ஒரு பூனையும் இருந்துச்சு. திரும்ப क्वेश्चन आंसर பாருங்கள். सोनू कहाँ से और कैसे जीवन बिता रहा था. सोनू अपने गांव में निश्चिंत जीवन बिता रहा था. सेकंड बारगमा मोनू शहर में कहाँ रहता था. मोनू शहर में एक बहुत बड़े मकान में रहता था. थर्ड वन बारगमा उस मकान में एक में और क्या क्या रहते थे. उस मकान में एक कुत्ता और बिल्ली भी रहते थे. இந்த லெசனில் ரோம் லெட்டர் 1 பாருங்கள் மீனிங்ஸு, ரோம் லெட்டர் 2 உல்ட்டே, ரோம் லெட்டர் 3 லிங்க்கு, ரோம் லெட்டர் 4 வச்சன், ரோம் லெட்டர் 5 ஃபில்லப்பு, ரோம் லெட்டர் 6 கொஸ்டின் ஆன்சர்மா. இது எல்லாம் படித்து அம்மாக்கிட்ட பார்க்காம எழுதி காமிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த லெசன் படிக்கும்போது பார்ப்போம். பாய், தன்யவாத்.